ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர் டு ஆல். எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க. அதே மாரி நம்மளுக்கு வேலைன்றது முக்கியம். பெண்கள் அப்படின்றதுனால, இன்னும் வந்து அந்த அடிமைத்தனத்துலருந்து நம்ம மீளலன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஜாப் மட்டும் தான். நம்ம கையில ஒரு வேலை இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்குரிய மரியாதை அட்லீஸ்ட் 20% கிடைக்கும். ஓகேவா? இது வந்து நெறைய வீட்ல நடக்குது. அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி லாஸ்ட்ல எனக்கா நீ என்ன பண்ணிட்ட? அப்படின்ற சிச்சுவேஷன்ல தான் எல்லா பொண்ணுங்களோட லைஃப் முடியுது. ஸோ நம்மளுக்காக கொஞ்சம் வாழுவோம். ஓகேவா? அதுல ஒரு ட்ரீம் தான் இந்த ஜாப். யார் யாருக்கெல்லாம் வந்து 2024 குரூப் 4 பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு ஓடுங்க. யாருக்காகவும் உட்காராதீங்க. 1/2 மணி நேரம் கிடைச்சாலும் படிங்க. என்ஜாய் பண்ணுங்க. எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்கட்டும். பட் நம்ம வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதுல என்ஜாய்மெண்ட் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குறைக்கணும் நினைக்கிறீங்களோ குறைச்சுக்கோங்க. இத பண்ணாதீங்க, அத பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். அதோட சேர்த்து இதையும் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க. இன்னைக்கு நம்ம 10th தமிழ் பார்க்க போறோம். 10th, 9th, 8th, 7th, 6th இதுதான் பார்க்க போறோம். நெறைய நாள் என்னால வீடியோ போட முடியல. நானும் இப்போ எழுந்து ஓட ஆரம்பிச்சிருக்கேன். ஓடுவோம், ஓடிக்கிட்டே இருப்போம். சாதிப்போம். நமக்காக மட்டும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10th ஃபர்ஸ்ட் லெசன் அமுத ஊற்று. ஃபர்ஸ்ட் லெசன் ஹெட்டிங் வந்து அமுத ஊற்று குடுத்துருக்காங்க. அதுல ஒரு டாபிக் அன்னை மொழியே. அன்னை மொழின்றது யாரு எழுதியிருக்காங்க அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்தனார். அன்னை மொழியே. அன்னைனா என்ன சொல்லுவோம்? அன்னை அப்படின்னா, அன்னை வந்து பாவமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல, எப்பவுமே எல்லார் வீட்லயும் அம்மாவ எடுத்துக்கோங்களேன். எல்லாமே நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு பாவப்பட்ட ஜீவன் அப்படின்ற மாரிதான் வீட்ல இருப்பாங்க. கண்டிப்பா நீங்க இது நாள் வரை ரியலைஸ் பண்ணல அப்படின்னா, இனிமே ரியலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ அன்னை அப்படின்னா பாவம் அப்படி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அன்னை அப்படின்னா பெரிய தூணே அவங்கதான். பெரிய சித்திரம் அவங்க. நம்ம வீட்ல உள்ள ஒரு பெரிய சித்திரமே அவங்கதான். சித்திரம் இல்ல சித்திரம். ஓகேவா? சுவர் இல்லாம சித்திரம் வர முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா? பெரிய சுவரும் அவங்கதான், பெரிய சித்திரமும் அவங்கதான். ஓகேவா? அப்போ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அன்னை மொழி அதோட ஆசிரியர் யாரு அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார். அதை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னை மொழியே அப்படின்னு யாரு இது பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஓகே. இப்ப நுழையும் முன் என்ன குடுத்திருக்காங்க? எப்பவுமே இத ஸ்கிப் பண்ணிட்டே போவீங்க எல்லாருமே. சோ யாருமே இத ஸ்கிப் பண்ணாதீங்க. நுழையும் முன் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மொழி வந்து எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தையின் சிரிப்புமானவள். ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை சிரிப்பா இருக்கா? பழுத்த நரை பட்டறிவாவும் இருக்கா? வானத்திற்கும் வையத்திற்கும் இடையில எவ்ளோ நீ கவிதையெல்லாம் கொள்ள முடியுமோ, அவ்ளோ கவிதையும் இவதான். உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குவாள். அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புவதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம். ஓகேவா? இது எல்லாமே ஒரு தாய்க்குரிய பண்பு. ஓகேவா? அதனாலதான் அன்னை மொழியே. மொழிக்கும் இந்த பண்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்ப அன்னை மொழி ஆசிரியர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? அடுத்து இதுல 2 ஹெட்டிங்ல இருக்க கனிச்சாறுன்ற பகுதியில இருந்து 2 ஹெட்டிங்ல இருக்க பாட்டு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அழகார்ந்த செந்தமிழே அந்த இது ஒண்ணு. செப்புரிய நின்பெருமை இதுல இருக்க ஒரு 2 பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அழகார்ந்த செந்தமிழே. இல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை மிகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பாப்பத்தை என் தொகையை நற்கணக்கே, மண்ணுஞ்சிலப்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னை மொழியே, அன்னை மொழியே, நீ அன்னை மொழியா இருக்க, அழகார்ந்த செந்தமிழா இருக்க, அழகார்ந்த செந்தமிழா இருக்க, முன்னைக்கு முன்னை மிகுத்த நறுங்கனி அதான் சொல்லுவாங்கல்ல, முன்ன எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது, அந்த முன்னைக்கு முன்னை மிகுத்த நறுங்கனியே, கன்னிக்குமர் கடல் கடந்த நாட்டரசில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே அப்படி சொல்லியிருக்காங்க. தென்னன் மகளே, தென்பாண்டியனோட மகளே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் மாண்புகளே, திருக்குறள்ல வந்து எந்த அளவுக்கு புகழ நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு திருக்குறளோட மாண்புகளுக்கு வந்து இந்த தமிழ் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னரும் பாப்பத்துனா 10 பாட்டு. ஓகேவா? என் தொகையே அப்படின்னா 8 தொகை, நற்கணக்கே, மன்னும் சிலம்பே, சிலப்பதிகாரம், மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே, இதெல்லாம் நினைச்சு உன்னை வாழ்த்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து செப்புரிய நின்பெருமை, செந்தமிழே உள்ளுயிரே, செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் இந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் முந்தி உணர்வெழுப்ப உள்ள கடல் மூல செந்தாமரை தேனை குடித்த சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அது போல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழை அப்படின்னு சொல்லிட்டு எதுல இருந்து எடுத்திருக்காங்க? கனிச்சாறு அப்படின்ற புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோட பொருள் விளக்கம் பார்ப்போம். அன்னை மொழியே அழகிற நேர்ந்த செல்லுந்தமிழை சொன்னேன்னா, பழமைக்கும் பழமையை தோன்றிய நறுங்கனே. எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது. பழமைக்கும் பழமை. ஓகேவா? ஓல்ட் இஸ் கோல்டு சொல்லுவோம் இல்லையா? இது ஓல்டு 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 ஓல்டு. அப்ப எவ்வளவு கோல்டா இருக்கும் பார்த்துக்கோங்க. கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்த அரசாண்ட மண்ணுலக பேரரசே. குமரி கண்டத்துல பேசப்பட்ட மொழி இது தமிழ். ஓகேவா? பாண்டிய மன்னனின் மகளே. பாண்டிய மன்னனின் மகன் சொன்னேன் இல்லையா? திருக்குறளின் பெருமைக்குரியவளே. திருக்குறள் இது வச்சிருக்கனால இந்த திருக்குறளுடைய பெருமை எல்லாம் இதுதான் சேரும். 10 பாட்டு 8 தொகை 11 கீழ்கணக்கே. அந்த நற்கணக்கின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கு அர்த்தம் என்னன்னா 11 கீழ்கணக்கே. நிலைத்த சிலப்பதிகாரமே. நிலைத்த சிலப்பதிகாரம் ஏன் சொல்றாங்க? இப்பவும் நிலைச்சிருக்கு. இன்னும் எத்தனை வருஷங்கள் நிலைச்சிருக்குன்னு தெரியாது. மணிமேகலை, அழகான மணிமேகலையே, பொங்கியலும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். ஓகேவா? செழுமைமிக்க தமிழே, எமக்குயிரே, செல்லுதற்குரிய நின் பெருமிதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறுதான் வெளித்துரைக்கும்? பழம்பெருமை தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளம் கொண்ட தமிழை வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழுரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. என் தனி தமிழை வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசித்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் பாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து விளக்கம் மட்டும் பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ சாகும் போதும் தமிழ் படுத்து சாக வேண்டும். இந்த சாம்பலும் தனிமணிந்து வேக வேண்டும். தமிழ் மணிந்து வேக வேண்டும் அப்படி சொன்னவர் யாரு? சச்சிதானந்த வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் சாகுற நிலைமையிலயும் தமிழ் படிச்சுட்டு இருக்கும் போதுதான் என் உயிர் போகணும். என்னோட சாம்பல் இருக்குல்ல, அது இறக்கிட்டு அதோட தமிழ் மனம் வந்து அதுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படி சொன்னவங்க யாரு? சச்சிதானந்த வந்து அவங்க வச்சிருக்க தீராத தமிழ் பற்றின் காரணமாக இப்படி சொல்றாங்க. ஓகேவா? இப்ப நூல்வெளின்றது ரொம்ப முக்கியம். வாங்க, பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இந்த பகுதியில ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு எடுத்துட்டு அப்படின்னா அது எதுல இருந்து எடுத்திருக்காங்க? சோ இந்த பாட்டு எதுல இருந்து எடுத்திருக்காங்க? கனிச்சாறு அப்படின்றது என்றதுல தமிழ் தாய் வாழ்த்து முந்தோற்றம் யாண்டோ அப்படின்னு சொல்லி வேறு தலைப்பில் உள்ளது வந்து நம்மளுக்கு எடுத்தாளப்பட்டுள்ளது. எந்தெந்த இதழ்கள் வாயிலாக அந்த தமிழுணர்வை உலகெங்கும் இந்த யாரு இந்த பெருஞ்சித்திரன் வந்து பரப்பியிருக்காரு அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு. ஓகேவா? இந்த 2 இதழ்களின் வாயிலாக இந்த தமிழ் உணர்வை வந்து உலகெங்கும் பரப்பியிருக்காரு. ஓகேவா? எல்லாத்துக்குமே தமிழ் பற்றி இருக்கணும், தமிழ் உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்ப இவரோட இயற்பெயர் என்ன கொடுத்திருக்காங்க? துரைமாணிக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இவர் உலகில் 100 பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என்சுவை என்பது மகப்புகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை வந்து இவர் வந்து படைச்சிருக்காரு. இவர் திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ன பண்ணுதான்? தமிழுக்கு கருவூலமா இருக்கான். அப்போ கேட்கலாம், யாரோட எந்த அதாவது பெருஞ்சித்திரனார் எழுதிய எந்த ஒரு இது வந்து தமிழுக்கு கருவூலமா இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேவா? பாவலர் பெருஞ்சித்திரனாரோட தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இவரது பாடல்கள் வந்து எல்லாமே வந்து நாட்டுடைமை ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுல அவ்வளவுதான். அடுத்து வந்து தமிழ் சொல்வளம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.